சர்வசாதாரணமா நான் கவுன்சிலரா இருக்கும்போது ஒரு அம்மா பணி துப்புரவு பணி செய்யற ஒரு அம்மா தாய் வந்து எனக்கு புரிய வச்சாங்க. வேற யாரும் புக்கு தத்துவம்ல எந்த தத்துவமே எனக்கு புரிய வைக்கல. எந்த தத்துவமே எனக்கு புரிய வைக்கல. அந்த அம்மா என்ன புரிய வச்சாங்க. என்னடா எல்லா பத்தியா சரியா வேலை செய்ய மாட்டாங்க, எங்க பார்த்தாலும் குப்பை இருக்குது, அங்க பார்த்தா இருக்குது, சரியா வேலை செய்ய மாட்டாங்க இந்த கார்பரேஷன்ல இருக்கிறவங்க அப்படின்னாங்க. இது எனக்கு அப்படியே ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு அவங்களுக்கு நிறைய உதவிலாம் பண்றதெல்லாம் உரிமையா நம்ம சரியா வேலை பண்ண மாட்டேன், எங்க பார்த்தாலும் போன் வருதுமா, நைனா என்ன நைனா பேசுற அப்படின்னு. என்னம்மா வேலை செய்யுதுன்னா வேலை செய்ய மாட்டேன்னா என்ன நைனா பேசுற, என்ன நைனா 30,000 பேர் மாநகராட்சியில மக்கள் தொகை இருக்கும்போது சென்னையில 21,000 பேர் வேலை செய்தாங்க. இன்னைக்கு 65 லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க. 7,500 பேர் தான் வேலை செய்யறாங்க. 7,500 பேர் தான் மெட்டீரியல் இல்லைன்னா நாங்களே அதை சரி பண்ணிக்கிறோம். அந்த இழுத்துன்னு போற பாக்குறீங்க. இத வந்து எங்க மேல படி சொல்லிட்டு அரசாங்கம் இது தனியார் மயமாக்குறதுக்காக அப்படி பண்றாங்க. இத சொல்லி 2 மாசத்துல நான் மாநகராட்சியில போறேன். மேயர் சொல்றாரு அரசு ஊழியர் சரியா வேலை செய்ய மாட்டாரு, அதனால சிங்கார சென்னை ஆக்கணும். மலேசியால ஓனெக்ஸ்னு ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்க போறேன். இது சிங்கப்பூர் மலேசியா ஆகணும். எல்லா கவுன்சிலர் கை தட்டா, நான் ஒண்டி தட்டல. ஏன்னா இந்த அம்மா ஆல்ரெடி என்னை எஜுகேட் பண்ணிட்டாங்க.